2025 டு 26 இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர். இந்த நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். இந்த ஒரு நேரத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி பேசிக் கொள்வதாவது: முன்னதாக நேற்றைய தினம் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் முன் நாடாளுமன்ற வளாகத்தில் உரையாற்றிய பிரதமர், இந்த நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் அனைவருக்குமானதாக இருக்கும் என்றார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும், இந்த கூட்டத்தொடரில் ஏராளமான மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பெண்கள் முன்னேற்றத்துக்காக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும், நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் பட்ஜெட் இருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் 8வது பட்ஜெட்டாகும். இந்த பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றங்கள் வருமா, புதிய வருமான வரி நடைமுறையில் என்ன விதமான மாற்றங்கள் வரும் என்பது நடுத்தர பிரிவினரிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி அந்த டேக்ஸ் பார்த்திங்கன்னா உச்சவரம்போட மாற்றங்கள் சேஞ்சஸ் எது வருமா, இல்லாட்டி நியூ டேக்ஸில் நியூவாக இன்கம் டேக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் என்ன சேஞ்சஸ் வருமா அப்படின்றது மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம்.